கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. என்னோடு கூட வேதாகமத்தை திருப்புங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்க கேட்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. பிரதிபலன் ஏந்தி ஒரு இயேசு வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவன் என்ன செய்யட்டும்? இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி உள்ளவன் என்ன செய்யட்டும்? இன்னும் நீதி செய்யட்டும். அன்புக்குரிய உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் கவனிங்க. உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் இயேசுவின் வருகையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிற நாட்களில் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 2ஆம் தேதி நம்மே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். தலைப்பு, இந்த செய்தியின் தலைப்பு பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன இங்கே சொல்லிக் கொடுக்கிறார்? இங்கே ஆவியானவர் பத்மு தீவில் இருந்ததான யோவானுக்கு இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு எச்சரிப்பை நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்லா கவனிங்க. அவன் என்னென்னமோ பாவம் செய்கிறான், என்னென்னமோ அநியாயம் செய்கிறான், அவன் என்னென்னமோ அக்கிரமம் செய்கிறான், அவன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் ஃபெல்லோவாக இருக்கிறான். ஆனால் கடவுள் அவனை தண்டிக்கவே இல்லையே என்று சொல்லி சில தெய்வ பிள்ளைகள், பரிசுத்தத்துக்காக வாஞ்சித்தவர்கள் கூட அவர்களை பார்த்து என்ன செய்கிறாங்க? சோர்ந்து போகிறாங்க. இங்கே ஆண்டவரோட வார்த்தை பாருங்க, என்ன சொல்றாரு? அநியாயம் செய்கிறவன் சொல்றாரு பாருங்க, அநியாயம் செய்கிறவன் என்ன செய்யட்டும்? யார் சொன்னது? ஆண்டவர் சொல்றாருங்க. இவனுக்கு ஒரு விடிவு காலம் வராதா? நல்லவங்க எல்லாம் செத்து போறாங்களே சொல்லுவாங்க கோபத்துல. இவனுக்கு ஒரு விடிவு, இவன் போற வழியில வண்டி இடிச்சு சாக மாட்டானா? இப்படியெல்லாம் பேசுவாங்க. இது ஒரு மனுஷனுடைய மரணத்தை குறித்தும் ஒரு மனுஷனுடைய முடிவை குறித்து நம்முடைய கையில் இல்லை. அவர் இரக்கமுள்ள தேவன். 1ஆம் தேதியில் கர்த்தர் நம்மோட பேசினார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ எதற்கு பயப்பட வேண்டும் சொன்னாரு? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல யாருக்கு இறங்குகிறார்? தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த ஆளு பண்ற இதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் கண்டுக்கிடாமலே இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை வெளிப்படையாக அவர்கள் தங்கள் இருதயத்தில் தங்களை ஒருவேளை அழுவலாம், தாழ்த்தலாம். என் சூழ்நிலை, என் குடும்ப சூழ்நிலைகள் என்னை விதமாக மாற்றிட்டு என்று சொல்லி அவர்கள் இருதயத்தின் அடியாழத்தில் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் செய்த தவறுக்கு ஒரு ரெமடி இல்லையா என்று அவர்கள் மறைமுகமாக அழுது கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆவியானவர் எனக்கு அப்படி சொல்லுகிறார். ஆகையினால் தான் கர்த்தர் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய எல்லா நாமத்துக்கும் மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. கர்த்தருடைய ஒரு முறை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இரட்சகராக வந்தார். நம்மை விடுவிக்கிறவராய் வந்தார். வேத பாட மாலையில் நடக்கிறது போல அவர் தம்முடைய பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்க அவரும் என்ன செய்தாரு? இவர்களைப் போலவே மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு முறை வந்தார், அவர் இரட்சகராய் வந்தார். ஆனால் நீ வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா.
இனி வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார் தெரியுமா? ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்முடைய இயேசு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அல்லேலூயா. விசேஷமாக கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். பாஸ்டர் இப்படி தானே சொல்லிட்டே இருக்கிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ் சொன்னாங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரம் இல்லைங்க, நினையாத நேரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆனால் அவர் தம்முடைய மணவாட்டி சபையை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுமா? நம்மை சேர்க்கும்படியாக வருகிறார். அவருக்குள் ஜீவிக்கிற தம்முடைய ஜனத்தை சேர்க்கும்படியாக வருகிறார். ஆகையினால தான் சொன்னாரு, சங்கீதத்தில் வாசித்து பாருங்க, 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அங்கே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பின் நாட்களிலே செய்ய போகிற ரகசியத்தை தாவீதுக்கு அங்கே எழுதி கொடுக்கிறார். பாருங்க, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின, கவனிங்க, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை சேர்க்க வரப்போகிறாரு? பரிசுத்தவான்களை சேர்க்க வரப்போகிறார். ஆமென். பாஸ்டர் சபைக்கு வந்துட்டே இருக்கிற அவனை கடவுள் தண்டிக்கவே மாட்டாரு. இங்கே தண்டிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் அவர் வருகிற வேளையில் யாரு தான் போவா? தண்டிக்கப்படுறது என்ன தெரியுமா? தண்டனை. இங்கே கைவிடப்படுறது தான் தண்டனை. நீ கைவிடப்படுவா இந்த பூமியில். அவர் வரும்போது யாரை கூட்டிட்டு வர்றாரு? பிரதான தூதனை கூட்டிட்டு வர. ஏன்? அன்றைக்கு பிரதானமான நாள். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. இங்கே இருக்கிறதான ஒருத்தரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுக்கு பாஸ்டருக்கும் அதிகாரம் இல்லை. ஆனால் ஒருவர் வரப்போகிறார். அவர் வர்றதுக்கு முன்ன என்ன செய்கிறாராம் தெரியுமா? கோதுமையை என்ன செய்கிறாரு? கோதுமையை நன்றாய் விளக்குகிறார். கோதுமை மணிகளை தூற்றுக்கூடை, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி. களம்னா என்ன சொல்லுங்க? அவர் தமது களத்தை, அதுதான் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? சபையை சுத்திகரிக்க ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு பேசுகிறார். அதனால தான் சொல்றாரு, சொல்லி கொடுக்கிறாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், ஆனா நீ சொல்லி கொடு என்று கர்த்தருடைய ஆவியானவர் யோவானுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவனை இன்னும் பரிசுத்தமாகும்படியாக சொல்லு. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவனை என்ன செய்? இன்னும் பரிசுத்தம் ஆகும்படியாக அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு. எப்படி சொல்றாரு புத்திய? எக்காலத்தை போல உண்ட சத்தத்தை உயர்த்தி உன் ஜனத்தின் அக்கிரமத்தையும் உன் ஜனத்தின் மீறுதலையும் அவர்களுக்கு என்ன செய்யணுமா? தெரிவிக்கணுமா? வாசிங்க 58:1 வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எப்படி சத்தத்தை உயர்த்த செய்ய இந்த பாஸ்டர் இப்படி கத்துறாரு அப்படின்னு நினைப்பீங்க ஒருவேளை. எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவருடைய பாவங்களையும் தெரிவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எக்காலத்தை போல உண்ட சத்தத்தை உயர்த்தி ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் அவர்களுக்கு என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு எப்படி சொல்லணுமா? எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தணுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 3:12 மத்தேயுல வாசிக்கிறோம், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். நல்ல கவனிங்க. நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டருக்கு ஆவியானவர் சொல்ல மாட்டாரோ என் புருஷனுடைய தவற, என் மனைவியோட தவற சொல்ல மாட்டாரோ, என் பிள்ளையோட தவற சொல்ல மாட்டாரோ? சொல்ல மாட்டார், ரொம்ப சொல்ல மாட்டார். சும்மா சொன்னாலே, ஆவியானவர் சொன்னாலே என்ன சொல்றாங்க?
இது தப்பா போயிட்டு இருக்கு, இந்த பாஸ்டர் என்னை தான் வேணும்னு போடுறாரு போல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். இல்லை, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தமது களத்தை என்ன செய்திருக்கிறாரா, சபையை என்ன செய்திருக்கிறாரு, நன்றாய் விளக்கிட்டு இருக்கிறார். எதை போட்டு? சோப்பை போட்டா இல்ல, வசனத்தை கொண்டு விளக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. பிறகு படிச்சுக்கிடுங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை 3-4 வசனம். ஒருவேளை கொஞ்சம் வசனத்தில் ஒரு குறைவுகள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கிட்டு சபையை அவர் அலங்கரிச்சுட்டே இருக்கிறார், ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார். இங்கே நியாய தீர்ப்பை பார்க்காதீங்க. ஆனால் அவர் வரும்போது அந்த எக்கால சத்தம், இங்கே யார் பாஸ்டர் ஆயத்தமாக இல்லாவிட்டால், ஆயத்தம் என்னும் டிக்கெட் இருந்தால் என்ன செய்யலாம்? இலவசமாய் பயணம் செய்யலாம். நம்மை விளக்கி கொண்டே இருக்கிறார். சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம், ஏன் ஆண்டவர் தண்டிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் கண்டிக்க மாட்டேங்கிறாரு? நாங்களும் கூட நேற்றுக்கு ஜெபிச்சோம். ஆண்டவரே, நானும் சின்னத்திர பிரதர் தான் நேற்றுக்கு இருந்தோம், நானும் அவரும் ஜெபிக்கிறோம். அவர் தமது களத்தை என்ன செய்கிறாரு? நன்றாய் விளக்குகிறார். ஸ்தோத்திரம். கோதுமையை என்ன செய்கிறாரு? களஞ்சியத்தில் சேர்க்கிறாரு. பதற எங்க கொண்டு போறாரு? அவியாத அக்கினி. அங்கே அழுகையும் பற்கடிப்பும், அங்கே புழு சாதாது, அங்கே மரணம் வராது, அங்க எப்பவும் அக்கினி எரிஞ்சிருக்கும், அங்க கொண்டு வைக்கிறார். எப்படி பாஸ்டர்? அதுதான் அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. மரித்தோர் அழிவில்லாமல் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம், மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா யூதா புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க, 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம், ஆமென் சொல்லுங்க, அவர்களை கண்டிக்கிறதுக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று ஏனோக்கு முன் அறிவித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனோக்கு என்கிற ஒரு தேவண்ட மனுஷன் இருந்தான். 365 வருஷம் இருந்தான். பிள்ளைகளை பெற்றான், தேவனோடு சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாமற் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்தார். இயேசுவுக்கு 7 தலைமுறைகளுக்கு முன்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, 7ஆம் தலைமுறையான ஸ்தோத்திரம், 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. அதனால் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துவோம். யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாள் விசேஷித்த நாள், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன செய்ய போறாரா? தமக்கு விரோதமாய் பேசின அவபக்தி. என்ன தமக்கு விரோதமாய்? ஆண்டவருக்கு விரோதமாய் இந்த பூமியில ஒருவேளை சபைக்குள்ள வருகிறவர்களும் கூட பேசிக்கொண்டிருக்கலாம். சபைக்குள்ளதான் இருப்போம், ஆனால் விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் இருப்பாங்க. எழுதப்படும், தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட. அதனால தான் சொன்னேன், பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார்கள். அல்லேலூயா. சென்ட் மேரி ஸ்கூலில் 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் போகாட்டா ஒருவேளை ஒரு நாள் விடுவாங்களோன்னு தெரியாது. 2வது நாள் உங்கள் பிள்ளை கொண்டு போய் லேட்டாக போயிருங்க. சென்ட் மேரி ஸ்கூலை பொறுத்த இப்போ எப்படியே இருக்கு,
உங்கள் சீட்டை கிழிச்சு தர்றோம், போயிட்டுருங்க, உங்கள் பிள்ளைங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றுவாங்க. உலகத்தை நியாயம் தீர்க்க பரிசுத்தவான்கள் வரப்போகிறாங்க. ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு தன்னுடைய நிருபத்தில் என்ன எழுதுறார் பாருங்க. அவர் கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 பரிசுத்தவான்களோடு கூட இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரும்பொழுது இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, நீங்கள் என்று சொன்னால் சொல்லுகிற பாஸ்டரும் உட்பட நாம் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், அவருடைய உடன்படிக்கையில் கை கொண்ட நாம், நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீராக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால தான் லேவியர் ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஆகையால் நீங்களும் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. மனுஷருக்கு ஏற்ற விதமான ஒரு பரிசுத்தம் அல்ல, உலகம் நடிக்கிற மாதிரி உள்ள ஒரு விரும்புகிற ஒரு பரிசுத்தம் அல்ல, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தராயிருங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாயிருங்கள். ஏனென்றால் தேவன் 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசித்து பாருங்க. எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. தேவன், நல்லா கவனிங்க, நம்மை பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் தேவ சமூகத்தில் என்றைக்கு நிற்கும்படிக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. இதுல சிலரை ஸ்பெஷலா, சிலரை அவர் தீர்க்கதரிசிகளாக, மேல சொன்னது காமன், ஆனா இதுல வித்தியாசமாக ஸ்பெஷலா சிலரை தேவன் தீர்க்கதரிசிகளாக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக பணிபுரிய அவர் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆயினும் முடிக்க போற, இவை எல்லாவற்றையும் நம்மளை ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கலாம், ஒரு ராஜாக்களாக அழைத்திருக்கலாம், ஒரு ஆசாரியர்களாக அழைத்திருக்கலாம். இவை எல்லாவற்றையும் நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டுமானால், ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை பரிசுத்தம் ஆள்றதுக்கு தீர்மானம் எடுக்கிறது நம்மிடத்துலாம் இருக்கு. நாம் இந்த பூமியில் தான் இருக்கிறோம், கரைப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்மை வேறுபடுத்திக் கொள்ளணும். ஒரு பன்றியும் ஆடும் ஒரு பாலத்தில் ஏறி போச்சு, நடந்து போயிட்டு இருந்துச்சு. கீழே சாக்கடார், பெரிய ஒரு கூவமாறான்னு கேட்டுறாதீங்க, ஒரு சாக்கடார். இரண்டு நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது பன்றியும் சாக்கடையில் விழுந்துச்சு, ஆடும் சாக்கடையில் விழுந்துச்சு. ஆனால் ரொம்ப குஷி யாருக்கு? அவர் அங்கே ஒரே குஷி. ஆனால் ஆடு என்ன செய்துச்சான் தெரியுமா? ஐயோ, நான் விழக்கூடாத இடத்துல விழுந்துட்டேனே
என் மேலெல்லாம் அசிங்க ஒட்டி கொண்டதே. நான் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன் அல்லவா, நான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஏதோ ஒரு விதேசத்தில் நான் பாவத்தில் விழுந்துட்டேன் என்று சொல்லி தாவீதை போல தன்னை வேறு பிரித்து கொள்ள நீங்களும் நானும் விரும்புவோமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பன்றி விழுந்தது பன்றிக்கு குஷி, ஆனால் ஆடு விழுந்தது என்ன செய்துச்சு, தன்னை எப்படி ஆகிலும் சுத்திகரிக்க ஆசைப்பட. அதனால தான் ஒரு பெரிய வீட்டில் ஆண்டவர் சொல்றாரு, கனத்துக்குரிய சில பாத்திரமும் இருக்கு, கனவீனத்துக்குரிய பாத்திரமும் இருக்கு, இவைகளை விட்டு. இந்த பூமியில தான் இருக்கிறோம், பாஸ்டர் பரலோகத்தில் இல்லை. நீங்க பார்க்கிற பாவத்தை பார்க்கிற இடத்துல தான், ஸ்தோத்திரம், அந்த இடத்துல தான் நானும் வாழ்றேன். அந்த மோசமான உலகத்தில் தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் இவைகளிலிருந்து நம்மை நாம் வேறு பிரித்து கொள்ள வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. கடந்த நாட்கள் சொல்ல தெரிந்து கொள்ளுதலின் உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ எதையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட நமக்கு முன்பாக ஒரு பரிசுத்த பந்தி இருக்கிறது. இது யாரையும் கட்டாயப்படுத்துவதும் இல்லை. உங்கள் மனசாட்சியின்படி இந்த கர்த்தருடைய சரீரத்தை நீங்கள் புசிக்க போறீங்க. ஆண்டவர் சொல்ல உங்களை ஒரு விசை தெய்வ சமூகத்தில் தாழ்த்திப்பார். ஆண்டவரே, உமக்கு மறைவானாய் ஏதாவது காரியம் என் வாழ்க்கையில் இருக்குமானால் நீர் என்னை யூசப்பினால கழுகு, சுத்த இருதயத்தை என்னிலே சிரிச்சு, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி தாவீது கேட்டது போல தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போமா?